எரம ஒரு 10 எரம எடுத்து வந்துக்கிறாரா? 10 எரமுக்குதா? சார் 1 2 3 4 5 6 7 8 9 இதெல்லாம் இன்னும் சேல்ஸ் ஆகலையாண்ணா? எரம ஒரு 10 எரமா எடுத்துட்டு வந்திருக்காங்க. குடியாத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க எரமா. இன்னும் இதெல்லாம் சேல்ஸ் ஆகலையாண்ணா? கேட்டுக்கிறாங்க. இது மட்டும் வித்துதா? 2 மட்டும் வித்துட்டு இது எருமையெல்லாம் நீங்களே வளர்க்குறீங்களாண்ணா? நீங்கள் வாங்கிட்டு வரதா? ஓ, இது குடியாத்த பக்கம் எங்கண்ணா கிடைக்கும்? மூங்கப்பட்டா? ஓஹோ, சரி. குடியாத்த மூங்கப்பட்டு நான் வியாபாரி தான். ஸோ அங்கேருந்து வாங்கிட்டு வந்து வாணியம்படி சந்தையில் வந்து சேல்ஸுக்கு கொண்டு வந்து இதெல்லாம் நாட்டு எருமை தானே? நாட்டு எருமைங்க எல்லாம் நாட்டு எருமை தான். இப்போ அந்த இன்னொரு எருமை அந்த முறா டைப்பில் அது வரல, நாட்டு எருமையை தான் கொண்டு வந்துருக்காங்க. இது வந்து 17,000. 17 பெருசு வந்து 22, 17,000, 15,000, 13,000 இந்த மாதிரி. ஒரே நிமிஷம், உங்க பேர் சொல்லிடுங்க. யாருன்னா இறம வேணும்னா உங்களை கான்டாக்ட் பண்ணா நம்பர் தரேன். 8940 50021. பேர் ஜி சுகுமார், மூங்கப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர். இன்னும் குடியாத்தமா? ஓகே, குடியாத்து பார்த்து மூங்கப்பட்டு. சரிண்ணா சார், தலைவர். ஆனால் அவ்வளோ வராது. ஐயோ போய் கட்டல நானு. ஆனா போய் அது கொடுத்துட்டு பாரு. தலைவர் கேக்குறாரு. என்ன தலைவர் கேக்குறதா? நாடி இப்ப முட்டி அடிக்குதுப்பா, இது முட்டி அடிக்குதுப்பா. ரத்தம் இல்ல உடம்புல. போட்டா எப்படி குட்டி அங்கதான் வண்டிசனா விட நிக்கட்டும். விட நீ குட்டி ஜாதி குட்டினாத தொட்டி பாரு. ஆனா 10,000 சொல்லிட்டு இருக்காங்களா அந்த கண்ணுக்குட்டி எரம கட்டி? என்னோட ஃபோன் நம்பரை சொல்லியிருக்காரு. குடியாத்தம். கை நீட்டு தலைவர் போய் கை நீட்டு தலைவருக்கு கொடுத்துட்டு போன தலைவருக்கு எதிர்பார்க்கிறாரு. கொடுப்பா தனியாக கேட்டுறாங்க. 8,100 ரூபா வாங்க. இது தனியாக கீழே தனியாக இது தனியாக எப்படி கேட்கணும்? எவ்வளோ சொல்லுங்க வியாபாரம் கேட்கறது நீ இது கேட்காது. 18 கொடு. ஆனா குட்டிக்கு போன ஜாதி குட்டினா எவ்வளோ கிடையாது. 20,000 கொடுக்குறாங்க சொல்லலாம். ஒரு கிலோ நான் எவ்வளோ குட்டி விற்கணும்? ஆனா என்ன அப்பா குட்டி என்ன குட்டி வேற எங்கிட்ட தான் இன்னொரு இதுக்கு போல. ஒன்னு வாய்த்து கூட ஒன்னு முதல் கையில தலைவர் கம்மி 8,000 வாங்க உங்ககிட்ட கேட்கறேன்.
அது வாரம் நான் போட்டு நான் கூட்டி தரணும் அது வாரம் கூட்டி தரணும் குட்டி வாங்கலாம் 100 அங்கேயே கிடைக்கலாம் குட்டி ஆனால் சபாக்கு நான் இது போனால் தெரிஞ்சு எனக்கு குது 200 குதிரை வாங்கினது வேணாம் போனோம் அத்தவாரம் தரம் போனோம் குட்டி நான் எது நினச்சி கொடுக்குறப்போ வாங்க குட்டி நான் தரம் போகிறேன் திட்டமாக நான் போட்டு நான் தரம் போகிறேன் நான் இன்னும் பண்ணல சொன்ன எப்படி வச்சுருக்கேன் கணக்கு 12,000 கூட இது 22,000 சொல்லிக்கிறேன் எப்படி வச்சுருக்கேன் கேள்ல ஒரு கணக்கு 5,000 ஆனால் இல்லை போய் நாங்கள் குட்டி அவர் போனாங்க அங்கே நின்று வச்சு குத்துறேன் நான் ஓடி போகிறேன் குத்துற போகிறேன் நீ வாசம் பண்ணி பாரு அதான் எனக்கு குட்டி குத்துருவாங்கண்ணா நீ வாசம் பண்ணி பாருண்ணா ஏன்னா தலாதாயிரம் அது அங்கேயா அங்கே தலாதான் எனக்கு அது ஜாதியா இது ஜாதியா வியாபாரம் ஜோராக நடந்துட்டு ஸோ இன்னும் வியாபாரம் வந்து படியில் இறமக்கன்னு 22,000 சொல்லிட்டு இருக்காரு ஒரு பெருசு ஒன்று இருக்குது கொஞ்சம் கட்டுப்படி ஆகலையா நாமெல்லாம் போய் அடிமை கேட்டீங்களா எப்படி சொல்லு 9,000 2,700 வாங்குது 9,000 கொடுத்தா இன்னொரு வேண்டி 2,500 1000 அதை கழிச்சு மொத்தம் 2 மாடு ஐயோ நீ எங்கே இருக்குது போனா ஒன்னா 3,000 எனக்கு தலைமையில இருக்குது போனாது ஏன்னா கணக்கு எப்படின்னா நீ அப்படி கணக்கு நீ ஒரே அவரு வியாபாரி தான் கட்டிடணும் ஆயிரம் அடுத்த வாரம் மேயத்தை எப்படி மேயத்தை பார்த்து தள்ளுறேன் குட்டி அது மேயத்தை அவுத்து விடு அது குட்டி அவுத்து விடு அது கிரு எவ்வளோ வந்தால் எவ்வளோ வரும் மாடுன்னு பாரு இவ்வளோ வரும் எல்லா குட்டி இல்லை செந்தூரில் பார்த்து நான் அப்புறம் வந்து வாங்கிக்கு போ என்னது மேலே எதுனா சொல்லி லாஸ்ட்டாக உனக்கு எவ்வளோ வச்சுக்கிறா கரெக்டாக சொல்லு தாமத்தை வச்சு நான் மாடு கொடுக்க மாட்டேன் அது மேலே தாண்டா தான் மாடு கொடுக்கணும் புரிய பார்த்து எவ்வளோ ஆனால் நான் இடத்துல பையன் உண்மையில என்ன இந்த குட்டி அங்கேயே 4,000 குட்டி எவ்வளோ வாடகை கொடுக்குது எவ்வளோ 4,000 குட்டி அவ்வளோ இல்லை அவ்வளோ வியாபாரம் ஆகுது வா தெரியாது 150 மேல பண்ண கேடு புடிச்சுன்னு போங்க 100 சேர்த்து தான் கொடுக்குது அந்த 100 ரூபாய் சேர்த்து கொடுத்தா பிரிட்ஜி கூட வராது கரண்ட் பில் வாடகை கூட வராது ஒண்ணு போனா